கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. இயேசு சீசர்களை நோக்கி, நான் உங்களுக்காக பாடுபட போகிறேன். அதற்கு முன்னதாக உங்களோடு கூட இந்த பஸ்கா பண்டிகையில் உங்களோடு அமர்ந்து சாப்பிட ஆசையோடு இருந்தேன். இனி இந்த பாடுகளெல்லாம் நிறைவேறி முடியும் அளவும் நான் பஸ்காவை சாப்பிடப் போவதில்லை என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். இயேசு திராட்சரசம் நிறைந்த பாத்திரத்தை எடுத்து ஆசீர்வதித்து, உங்களுக்குள்ளே பங்கிட்டு கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யம் வரும் வரைக்கும் இந்த திராட்சை பழ ரசத்தை நான் குடிப்பதில்லை என்று இயேசு கூறினார். பின்பு அவர் அப்பத்தை கையில் எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்னுடைய மாமிசமாயிருக்கிறது. என்னை நீங்கள் நினைத்து கொள்ளும்படி இதை சாப்பிடுங்கள் என்றார். அப்படி அவருடைய சரீரத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள். பின்பு அவர் திராட்சரசம் நிறைந்த பாத்திரத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, இந்த பாத்திரமும் அதனுள் இருக்கிற திராட்சைப்பழ ரசமும் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதில் நீங்கள் பங்கு பெறுகிற போதெல்லாம், ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வேன் என்கிற புதிய உடன்படிக்கையை செய்து கொள்ளுங்கள் என்று இயேசு சீசர்களிடம் கூறினார். இயேசு நமக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் இரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு பாடுபடப் போகிறார். நான் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவதற்கு முன்னால் சீசர்களோடு அமர்ந்து சாப்பிடுவதற்கு ஆசையாயிருந்தேன் என்று இயேசு சொல்கிறார். இன்றைக்கும் அவர் நம் ஒவ்வொருவரோடும் அமர்ந்து போஜனம் பண்ண அவர் ஆயத்தமாயிருக்கிறார். மேல் வீட்டறையின் வாசல் திறக்கப்பட்டது போல நம்முடைய அறையாகிய இருதயத்தின் 4 அறைகளின் கதவையும் திறந்தோமானால் நம்மோடு அவர் சம்பாஷித்து போஜனம் பண்ண அவர் ஆயத்தமுள்ளவராகவும் ஆசையுள்ளவராகவும் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆகவே ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் அவரோடு கூட போஜனம் பண்ணுகிறவர்களாக, நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு சீசர்களிடமும் நம்மிடமும் இன்றைக்கு கூறுகிறார். இப்படித்தான் ஒரு பெற்றோருக்கு ஒரே பெண் பிள்ளை. அவள் நன்றாக படிப்பாள், பலவிதமான போட்டிகளிலும் கலந்து கொள்வாள். ஒரு முறை பாடல் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டி சென்றாள். அப்போது இவ்வாறு பல போட்டிகளிலும் கலந்து கொண்டு முதல் பரிசுகளை பெற்ற எல்லா மாணவர்களையும் அழைத்தனர். ஒவ்வொரு பெற்றோரிடமும் பேட்டி எடுக்கப்பட்டது. எல்லா பெற்றோருமே தங்கள் பிள்ளைகளை உயர்த்தி கூறினார்கள், சந்தோஷப்பட்டார்கள். கடைசியாக இந்த பெண்ணின் பெற்றோர் கையிலே மைக் கொடுக்கப்பட்டது. அந்த பிள்ளையின் அம்மா கூறினார்கள், என்னுடைய உயிரே என் மகள்தான். ஆகவே நான் அவளுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்றார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், என்னுடைய சரீரத்திலுள்ள மாம்சமும் அவள் சரீரத்திலுள்ள மாம்சமும் ஒன்றுதான் என்றார்கள். பேட்டி எடுத்தவர், அது எப்படி என்றார். அதற்கு அந்த அம்மா, அவள் சரீரத்தில் ஒரு முள் குத்தினால் கூட எனக்கு ரொம்ப வலிக்கும் என்றார்கள். நம்முடைய ஆண்டவரும் இன்றைக்கு இப்படித்தான் கூறுகிறார். அவர் பாடுபடுகிறதற்கு முன்னால் எப்படியாவது என்னுடைய உயிராகிய இரத்தத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த பாத்திரத்தை நமக்கு பங்கிட்டு தந்தார். அடுத்ததாக, நான் பாடுபட போகும் முன்னே என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய சரீரத்தை, என்னுடைய மாம்சத்தை நான் கொடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராய் நமக்கு அவர் சரீரத்தை பிட்டு தந்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு அவருடைய சரீரத்தை புசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம், நற்கருணையில் நாம் பங்கு பெறவில்லை என்றால் எப்படி அவருடைய உயிர் நமக்குள் ஓடும், அவருடைய சரீரம் நமக்கு இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அவரை நினைவு கூறும் வண்ணமாய் அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தை புசிப்போம். அவருடைய உயிராகிய இரத்தத்தை நாம் திராட்சை பழ ரச வடிவில் அருந்தி அவருடைய உயிரை பெற்றுக்கொள்வோம். இப்போது நாம் அவருடைய உயிர், அவருடைய சரீரம் என்பதை நினைவு கூறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டு கொண்டிருக்கிற யாவரும் சமயம் கிடைக்கிற போதெல்லாம் உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய உயிரையும்
பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் சுகமாய் வாழ அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.